கேட்கக்கூடிய ஒரு vlogs. நம்ம சின்ன ஹைப்போதசிஸ் பார்ப்போமா? பிஜேபி விஜய் அவங்க கூட்டணிக்கு உள்ள இழுக்கிறது இப்போலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, எந்த ஒரு அதிகாரமும் வரப்போகிறது கிடையாது. அவங்க கூட்டணியில் இருக்க பாமக அண்ட் ஏடிஎம்கே அவங்களுக்கு எந்த இது கிடையாது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு கையில் ஆகாத கட்சி, எதிரி கட்சி. அதே சமயத்தில் இன்னொரு ஃபோர்ஸாக வளம் வந்துட்டு இருக்குது டிவிகே விஜய். டிவிகே கட்சிக்குள்ளே இழுக்கிறதுக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணாங்க. அதையும் மீறி விஜய் எந்த பாசிட்டிவ் சயின்ஸ் கொடுக்கல. எல்லா மீட்டிங்லேயும் கொள்கை எதிரியாக அறிவிச்சிட்டாரு. நீங்களே பார்த்துருக்கலாம், எடப்பாடி அதுக்கப்புறம் அமித்ஷா நிறைய வாட்டி பாசிட்டிவாக பேசிட்டு இருந்தாங்க. எடப்பாடி ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்குள்ளே வரும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பெரிய கட்சி டிவிகே தான். ஆனால் இப்போ அவர் வர மாதிரி தெரியலன்னு சொல்லி யூஸ்வலாக பிஜேபி ஐடி ரைட்ஸ் இடி ரைட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் ஒரு நடிகராக இருக்கிறதுனால இந்த சென்சார் போர்ட் அவங்க கையில் இருக்கிறதுனால அதுவும் கையில் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நெருக்கடியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதே டைமில் சிபிஐலேருந்து கரூர் இன்சிடெண்ட்காக என்கொயரியும் விசாரணைக்காக விஜய்க்கும் கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி பண்ணும்போது நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்க எல்லாருமே கூப்பிட்டாங்க. அந்த டைமில் இவரையும் கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது விஜய் கொடுக்குற நெருக்கடியும் சான்ஸ் டு ஜாயின் அவங்க கூட்டணி. ஆனால் அவங்களுக்கே தெரியும், விஜய் ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ண மாட்டார். இப்போ தெரியுதா 2026 யார் வின் பண்ணுவாங்கன்னு. நல்லதொரு நாடு செய்வோம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.